ஐயா தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலை தாலுக்கா ஆண்டிகவனூர் பஞ்சாயத்து குட்டிகவனூர் குக்கிராமத்தில் 2008 நான் இந்த வீடு வாங்கினேன். இந்த வீடு வாங்கி இந்த வீடுடைய பராமரிப்பு செலவுக்காக அம்மன் ஃபைனான்ஸுங்கிற ஒரு ஃபைனான்ஸில் என்னுடைய டாக்குமெண்ட் வச்சு நம்பிக்கைங்கிற பேரில் என் டாக்குமெண்ட்டை கொடுத்து 1 லட்ச ரூபா பணம் வாங்கி இந்த வீட்டுக்கு நான் மராமத்து செலவு பார்த்தேன். ஆனால் அவங்க இந்த வீட்டை அபகரித்து வச்சுக்கிட்டு எனக்கு 4 லட்சம் கொடு 5 லட்சம் கொடு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்க இருக்கும்போது நில அபகரிப்பு பிரிவுகளெல்லாம் போய் நில அபகரிப்பு பிரிவு, தலைமைச் செயலகம், கலெக்டர் ஆஃபீஸு, டிஎஸ்பி ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸு, இப்படி எல்லா பக்கமே நான் போய் பார்த்தேன். ஒரு வக்கீலை போய் சரி அப்புறம் பார்த்தா இது கேஸ் போட்டிருக்குது கோர்ட்டு அப்படின்னாங்க. சரின்னு ஒரு வக்கீலை வச்சு போனால் அந்த வக்கீலும் ஒன்றாக்கிக்கிறாங்க. ஒன்றாக்கிட்டு அவர்களுக்கு 40,000 கொடு 50,000 கொடு உனக்கு அது வீட்டு பிரச்சனையை முடிச்சு கொடுக்குற அப்படிங்கிறாரு. இப்படியே என்னை போட்டு வட்டவாசி பண்ணாங்க. ஆனால் நான் கடன் வாங்கினது உண்மை. என் குழந்தைக்கு 2க்கு பொதுவாக நான் மனசார நான் கடன் வாங்கினது உண்மை. அந்த கடனை திருப்பி சேர்த்துறதுக்கும் நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். அதுக்கப்புறம் நிலவரி பிரிவில் 1 லட்சம் ரூபாய்க்கு 1,40,000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி பேசி அந்த ஃபைனான்ஸ்காரை எழுதி கொடுத்து அந்த 1,40,000 ரூபா நான் 3 மாதம் தவணையில் கொடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு வந்தேன். ஆனால் 15 நாளில் நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு போனேன். அந்த நில அபகரிப்பு பிரிவில் 2014 நில அபகரிப்பு பிரிவில் அங்கே இருக்கிற டிஎஸ்பி அம்மாவோட கூப்பிட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணும்போது இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். இந்த மாதிரி கேஸ் போட்டுருக்கிறேன்னு சொல்கிறீங்க, நான் பணத்தை பெற்றுக்கொண்டேன், கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படி எழுதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. என்னுடைய மனைவி உடல்நலம் சரியில்லாதவங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இன்றைக்கி வாடகை வீட்டில் தான் நான் குடியிருந்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த அதிகாரி போய் பார்த்தாலும் ஃபோன் ஃபஸ்ட்டு பேசும்போது கூப்பிட்றாங்க, மறுபடியும் கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறாங்க. நேரில் போனால் என்ன மிரட்டுறாங்க, என்ன மிரட்டி நீ எழுதி கொடுத்துட்டு போயாங்கிறாங்க. இந்த ஆண்டிகவனூர் பஞ்சாயத்து குட்டிகவனூர் கிராமத்துக்கு கட்டுப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் கொபரலிங்கம் காவல் நிலையத்துக்கு நான் போகவே இல்லை. நம்ம சிஎம் செல்லுக்கு ஐயா முதலமைச்சர்கள் வந்த பிறகு நான் சிஎம் செல்லுக்கு கூப்பிட்டு மனு நம்பர் வாங்கி என்னை அவர் கூப்பிடாமையே என்னை கூப்பிட்டு அவர் மிரட்டுறாரு. இதெல்லாம் கொண்டுட்டு கோர்ட்டுக்கு போக மாட்டியா, இங்கே எதுக்கே வந்த, அந்த ஆதாரத்தெல்லாம் கொண்டுட்டு வாயான்னு என்னையும் மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சிஎம் செல்லுக்கு ஒரு மனு கொடுத்தேன். இப்படியே தான் இந்த வரைக்கும் 3 மனு நான் கொடுத்துட்டேன். ஐயா நீங்கள் வந்த பிறகு தான் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆனால் மறுபடியும் கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு ஃபைனான்ஸே இந்த ஊரில் இல்லை, அம்மன் ஃபைனான்ஸ் இல்லை, நீங்கள் கொடுக்குற நம்பருக்கு கால் போக மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஐயா இப்போ என்னங்கிறாங்க, நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்கள் வந்தால் விசாரிச்சுன்னு எழுதி கொடுத்துட்டு போங்கங்கிறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், இந்த வீட்டில் நாங்கள் வாழணும், எங்களுக்கு இந்த வீட்டை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லைங்க. ஐயா எங்கள் டாக்குமெண்ட்டு மட்டும் அவர்கிட்ட இருக்குது. இந்த வீட்டு பத்திரம், வீட்டு பட்டா, வீட்டு பேர் ரசீது எல்லாம் என் பேரில் தான் இருக்குது. பாருங்கள் இந்த வீடு பாருங்கள் எப்படி காடாக கிடக்குதுன்னு பாருங்கள். 2008 வாங்கின வீடு 2011 கேஸ் போடுறோன்னாங்க. அதை போய் நாங்கள் கோர்ட்டு ஆப் மூலியமாக நாங்கள் பார்த்தோம். அப்படி ஒரு கேஸே இல்லை எங்கள் மேலே, அந்த மாதிரி ஒரு கேஸே இல்லை. வாதியும் இல்லை, பிரதிவாதியும் இல்லை. உடுமலை சார்பு நீதிமன்றத்து மூலியமாக உள்ளே போய் பார்த்தோம். அப்படி ஒரு சிவில் கேஸே இல்லை. என்னை ஒரு 6 மாதமாக என்னைய 2014 என்னை திருப்பூர் எஸ்பி ஆஃபீஸுக்கும் நிலகபரி பிரிவுக்கும் வீட்டுக்கு இப்படியே அலைய வச்சு கடைசியில் வீட்டை பத்திரத்தை கொடுக்காம போயிட்டாங்க. ஐயா முதலமைச்சர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்களா ஆகிய நீங்கள் எங்களுக்கு எப்படியாவது எங்கள் எனக்கு வீட்டு கொடுக்கணுங்க. ஐயா நான் அவருடைய பணத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர் காசு எனக்கு வேண்டாம். பாருங்கள் இவ்வளோ நஷ்டத்தை பண்ணி வச்சுருக்காரு. என் வீடெல்லாம் பூரா கரையாக முடிச்சு பூரா முள்ளுக்காடாக இருக்குதுங்க. ஐயா எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. ஐயா பாருங்கள் ஒரு வீட்டில் பக்கத்து வீட்லாம் பாருங்கள் எப்படி வேஸ்ட்டு கொட்டி வச்சு வேஸ்ட்டு பூரா இங்கே பாருங்கள் கழிவு சாப்பாட்டு இது அத்தனையும் வெளியே போட்டு இப்படி கொட்டி வச்சுருக்காங்க. என் வீட்டை பாருங்கள் எப்படி இடிச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள் வீட்டு காம்பவுண்ட் சுவத்தை இடிச்சு வச்சு இந்த மூலையில் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்தை போட்டு கல்லை போட்டு எல்லாம் மூடி
இப்படியெல்லாம் அக்ரூவ் பண்ணி மேலே இந்த வீடு நான் வாங்கும் போது நான் வந்து ஈபி லைனை ஒயரெல்லாம் மாற்றி எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருந்தேன். பூரா அந்த ஒயரை பூரா மேலே கம்பத்தில் பாருங்கள் எல்லாம் அத்து வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் நீ அக்ரூவ் பண்ணி நான் இந்த ஊரில் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்தவன். என்னை இந்த மாதிரி வட்டவாசி பண்ணி எனக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க ஐயா. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. அந்த பெரியசாமிங்கிறவர் அவர் இது வரைக்கும் அவளை கூப்பிட்டு கேட்குறதே இல்லைங்கய்யா. போன 2014 கூப்பிட்டுட்டு ஒரு குமரகிரி ஸ்டேஷனில் ஒரு எஸ்ஐ அம்மா கூப்பிட்டு நீங்கள் போய் ஈசி போட்டு வாங்க, உங்கள் ஈசி மேலே போட்டு பாருங்கன்னாங்க. நான் மறுபடியும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஈசி போட்டு வந்து கொடுக்கும்போது வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வாங்கினாங்க. மறுநாள் போகிறேன், அந்த எஸ்ஐ அம்மா இல்லை. அங்கே 2 கான்ஸ்டபிளுங்க எங்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போனால் அவங்கள வச்சு என்னை எழுதி கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. நான் எழுதி கொடுத்து போனேன், எங்கேயா போவேன்? எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க ஐயா. சாமி வணக்கம் ஐயா, நமஸ்காரங்க ஐயா. எப்படியாவது என் வீட்டை எனக்கு மீட்டு கொடுங்க ஐயா. என்னுடைய மன உளைச்சல் காரணமாக இந்த 15 ஆண்டு காலமாக நான் போகாத காவல் நிலையம் இல்லை. எஸ்பி ஆஃபீஸு, டிஎஸ்பி ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, தலைமைச் செயலகம் 2013 முடிச்சு நடையாக நடக்கிறேன். எங்கே போனாலும் எனக்கு எந்த பதிலும் வரல. இப்போ இந்த 2025-26 வந்து ஆட்சியில் அதுக்கப்புறம் தான் சிஎம் செல்லுக்கு மனு கொடுத்தேன். சிஎம் செல்லுக்கு 3 மனு கொடுத்தேன். இவங்களும் இந்த காவல் நிலையங்களில் என்னை அந்த மாதிரி தான் கஷ்டப்படுத்துகிறாங்க. எனக்கு எந்த ஒரு நல்ல பதில் இல்லை. இது வரைக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஆளை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே விசாரித்தாங்க. போன 2013 என்கிட்ட தான் எழுதி வாக்க பார்த்தாங்க. ஐயா முதலமைச்சர் அவர்கள் இதை பார்த்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். என்னுடைய மன உளைச்சல் காரணமாக நான் தான் இந்த பிரேக்கிங் நியூஸ் மீடியாவை கூப்பிட்டு இந்த பேட்டி கொடுத்துருக்குறேன். இதை முதலமைச்சர் அவர்கள் இதை பார்த்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணுங்க ஐயா. இதுக்கும் இந்த மீடியா பிரேக்கிங் நியூஸுக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லை.